வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம மைக்ரோசாஃப்ட்டை பற்றி தான் முழுக்க முழுக்க வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மைக்ரோசாஃப்ட்டோட ரிசல்ட் ரீசெண்டாக வந்தது. ரிசல்ட் வந்த உடனே பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டை போட்டு அடித்தாங்க. ஒரு 4லேருந்து 5% வரைக்கான சரிவை கொடுத்துருந்தது. $400 கட் பண்ணுச்சு. அப்பவும் பார்த்தீங்கன்னா நமக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நான் அப்டேட் பண்ணேன். ஸோ நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பற்றியும் நான் ரீட்டெயில் ஆப்ஷனில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அகெயின் வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகி நின்றுட்டுருக்கு. ஒரு $414 கிட்ட மைக்ரோசாஃப்ட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ரிசல்ட்டை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ மைக்ரோசாஃப்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஃப்யூச்சரில் மேபி எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி கரண்ட் யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நல்ல உச்சத்தில் இருக்குது. ஸோ பல டெக் கம்பெனிஸும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. கூகுள் எடுத்துக்கலாம், ஸோ சிப் கம்பெனிஸ் எடுத்துக்கலாம், அது போக இந்த மெமரி சிப் தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ் எடுத்துக்கலாம், சிப் டிசைனிங் கம்பெனிஸ் எடுத்துக்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேலும் மேலும் புது உச்சத்தை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இந்த பூம் என்றைக்கு முடியும்னு தெரியல. ஸோ ஏஐ பூம் ஸ்டில் பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகிட்டுருக்கு. நேற்று ஒரு நண்பர் ரீட்டெயில் ஆப்ஷனில் போட்ட வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருந்தார். என்னென்னா, அந்த நண்பர் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இன்டெல் அண்டு என்விடியா அண்ட் சாண்டிஸ்க் போன்ற பங்குகளை வாங்கிட்டே இருக்கிறதா தகவல் வந்து அவர் கொடுத்துருந்தாரு. இதே சூழ்நிலையில் நான் இருந்தேன்னா தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு பையிங் ஆக்டிவிட்டியை பண்ணுவேனான்னு கேட்டால் டெஃபினட்டாக வந்து நான் பண்ணவே மாட்டேன். ஸோ இன்டெல் பற்றி நம்ம பலமுறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரீட்டெயில் ஆப்ஷன் குளோபல்லையும் சரி, ரீட்டெயில் ஆப்ஷன்லேயும் சரி. ஸோ இன்டெல் மோஸ்ட்லி எல்லாரும் வந்து வெறுத்து ஒதுக்குன டைம் அந்த இன்டெல்லில் நான் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பார்த்தேன். ஸோ அதனால் அந்த டைமில் அதுவும் மோஸ்ட்டாக பெருசாக யாரும் பையே பண்ணல. நான் தொடர்ந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தேன். அண்டு அதை வந்து ஃபோக்கஸும் பண்ணேன். அதை பற்றி பெரிய ஒரு வரவேற்பும் இல்லை. நம்ம நண்பர்களிடையிலேயே வந்து சொல்கிறேனே, ஏதோ சில பேர் வந்து பார்த்தாங்களே தவிர மோஸ்ட்டாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யாரும் பெருசாக கண்டுகொள்ளலை. ஆனால் இப்போது 4 டைம்ஸ் பார்த்திங்கன்னா அந்த பங்கு நமக்கு ரிட்டர்னை கொடுத்துருக்கு. ஸோ பெரும்பாலும் நம்ம மார்க்கெட்டில் யாரும் கண்டுகொள்ளாத நேரத்தில் கண்டுகொள்ளணும் அப்படிங்கிறது தான் இதோட சாராம்சம். அப்படி பண்ணினா மட்டும்தான் ரிஸ்க்கும் ரொம்ப குறைவாக கிடைக்கும். அதே சமயத்தில் ரிவார்ட் பார்க்கும்போது நமக்கு எக்கச்சக்கமாக வந்து கிடைக்கும். ஸோ இந்த யுஎஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ரிஸ்க் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அதிகங்க. நம்ம வந்து இங்கே இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இல்லை. ஸோ இங்கே கூட ஏதோ 10-20% இறங்கலாம். அங்கே இறக்குனானுங்கன்னா என்ன இறக்குவானுங்கன்னே தெரியாது. அந்தளவுக்கு இறக்குவாங்க. அதுக்கு பல உதாரணத்தை உங்கள் கூட காமிச்சிருக்கேன். ஸோ பூமில் இருக்கும்போது, ஒரு பங்கு பீக்கில் இருக்கும்போது ஸோ எந்த கெட்ட செய்தியுமே வராது. எல்லாமே பார்த்திங்கன்னா தேனாரும் பாலாரும் ஓடுது அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனால் இதை நம்பி ஒரு நம்பிக்கையில் ஒரு அசம்ஷனில் நம்ம ஒரு பீக்கில் போய் ஒரு பங்கை வாங்குகிறோம், இதோட ஒரு டிமாண்ட் தொடர்ந்து கண்டினியூ ஆகும் அப்படின்ட்டு நம்ம வாங்கினோன்னா கண்டிப்பாக சிக்கலில் மாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். பட் அந்த பங்குகளை வாங்கணுங்கிற ஒரு முடிவு நம்ம நண்பரோடது. ஸோ முடிவு அவர் எடுத்துக்கட்டும். இந்த சூழ்நிலையில் நான் இருந்தேன்னா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த நண்பர் சாண்டிஸ்கை மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ மெமரி சிப்போட காஸ்ட் வந்து தொடர்ந்து உயர்ந்துட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் அது டபுள் ஆயிடுச்சு மெமரி சிப்போட காஸ்ட் எல்லாம். ஸோ பங்குகளும் பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸ். அவங்க ப்ராஃபிட்டும் உயர்ந்திருக்கு, ஷேரோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து உயர்ந்திருக்கு. உதாரணத்துக்கு நம்ம சாம்சங் ரிசல்ட்டை வந்து பார்த்துருந்தோம். ஸோ சாம்சங் ரிசல்ட்டை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 700% அவங்களுடைய லாபம் உயர்ந்தது. ரீசன் ஸோ மெமரி சிப்போட டிமாண்ட் அதிகமாக இருந்ததுனால தான். ஸோ அதே தான் சாண்டிஸ்க் போன்ற பங்குகளுக்கும். ஆனால் இப்போ டிமாண்ட் வந்து தொடர்ந்து இருக்குமா, சஸ்டெயின் ஆகுமாங்கிறது கேள்வி. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மெமரி சிப்க்கான டிமாண்டே பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணப்பட்டது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு ஜிபியுக்கு பெரிய அளவுக்கு டிமாண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் மெமரி சிப்க்கு பெரிய அளவுக்கு டிமாண்ட் இருந்துட்டு வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஜிபியுவை காட்டிலும் சிபியு ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு சிபியுவில் டிமாண்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. அதனால தான் ஏஎம்டி ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ அதனால தான் இன்டெல் பார்க்கும்போது நல்ல ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு. ஸோ எப்படி ஷிஃப்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். பட் நம்ம உட்காந்து யோசிச்சா கண்டிப்பாக அதற்கான விடை வந்து கிடச்சிரும். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி மொமெண்டம் பண்ணும்போது ரொம்ப சிக்கல் இருக்குது. கரெக்டாக வந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லை மாட்டிக்கிட்டால் ரொம்ப கஷ்டம். ஆனால் மார்க்கெட் இவ்வளோ உச்சத்தில் இருக்குது. ஏஐ ஸ்டாக் பலதும் பார்த்திங்கன்னா பீக்கில் இருக்குது. ஸோ இப்போவும் பார்த்திங்கன்னா பாக்கெட் ஆஃப் வேல்யூஸ் மார்க்கெட்டில் இருந்துகிட்ருக்கு. அதை வந்து ஃபைன் பண்ணி நம்ம முதலீடு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணுங்கிறத மட்டும் மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு இடமா தெரிஞ்சது தான் இந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனம். ஸோ மைக்ரோசாஃப்ட்டோட ரெவன்யூ இங்கே போட்டிருக்காங்க. $82.89 பில்லியன் பார்த்திங்கன்னா அவங்க ரெவன்யூவாக வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இபிஎஸ் $4.27 இருக்குது ஒரு பங்குக்கு. ஸோ பீட் பண்ணியிருக்கு. எஸ்டிமேட்டை பார்த்திங்கன்னா பீட் பண்ண ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி
ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரிசல்ட்டே வந்து பார்த்துரலாம். ஸோ ரிசல்ட்ட பொறுத்தவரைக்கி மைக்ரோசாஃப்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸா தான் இருக்கு. ஆனா ஒரே ஒரு செக்மெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா, டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ ரெவென்யூ பத்தி நம்ம பார்த்துட்டோம். நெட் இன்கம் ஸோ ப்ராஃபிட் பார்க்கும்போது $31.8 பில்லியன் இருக்கு. ஸோ இவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி அண்ட் பிஸ்னஸ் ப்ராசஸ் பார்க்கும்போதும் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை குடுத்துருக்கு. கிளவுட் பார்க்கும்போதும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை குடுத்துருக்கு. ஸோ பர்சனல் கம்ப்யூட்டிங் ஓரளவு டிக்ளைன் ஆயிருக்கு. டோட்டலா கிளவுட் ரெவென்யூ பார்க்கும்போது 54% வந்து ரைஸ் ஆயிருக்கு. அசூர் மட்டும் பார்க்கும்போது ஒரு 40% வரைக்கும் குரோத்த வந்து ரெவென்யூல ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. ஆனா கூகுள் கிளவுட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 60% வரைக்கான ஒரு குரோத்த வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ கூகுளோட அந்த ரிசல்ட் வந்த உடனே ஒரு ஏற்றம் ஏற்பட்டது. அதற்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த 60% வரைக்கான ஒரு குரோத். அசூர் அண்ட் இந்த ஏடபிள்யூஎஸை தாண்டின ஒரு குரோத் வந்து கூகுளில் இருந்ததுன்னு சொல்லி தான் கூகுளை வந்து ஏற்றுனாங்க. ஆனால் ஓவரால் கிளவுட்ல பார்க்கும்போது மைக்ரோசாஃப்ட்டோட கிளவுட் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு பிக்கஸ்ட் ரெவென்யூ. பட் அசூர் மட்டும் எடுத்து பார்க்கும்போது ஏடபிள்யூஎஸ்க்கு அடுத்தபடியா தான் வந்து இருக்கு. ஸோ இப்போ நம்ம இவங்களுடைய கம்ப்ளீட் ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட்ட ஈஸியா வந்து ஒரு ஃப்ளோ சார்ட்ல வந்து பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் 365 அண்ட் லிங்க்டின் இது மட்டும் பார்த்தீங்கன்னா, $35 பில்லியன் கிட்ட இருக்கு. ஸோ கிளவுட் பார்க்கும்போது இந்த அசூர் பார்க்கும்போது $34.7 பில்லியன் வந்து இருக்கு. ஸோ ஓவராலா கிளவுட் அண்ட் மற்ற ஏஐ ரிலேட்டட் பிசினஸ் எல்லாம் சேர்த்தி ஒரு நல்ல கணிசமான ஒரு ரெவென்யூ கிட்டத்தட்ட ஒரு $70 பில்லியன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ Xbox அதுக்கப்புறம் பர்சனல் கம்ப்யூட்டிங் வந்து பெரிய அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து தரல. ஏன்னா, ஸோ Xbox வந்து அந்த அளவுக்கு ஒரு இது இல்ல. பட் Xboxல வந்து இன்னும் ஒரு முன் இன்னோவேஷன் அண்ட் முன்னேற்றங்கள கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த RAM இதோட பிரைஸ் எல்லாம் உயர்ந்த ஒரு காரணத்தினால இந்த ஹார்ட்வேரோட பர்ஃபார்மன்ஸ் ரெவென்யூவும் டிக்ளைன் ஆயிருக்கு மைக்ரோசாஃப்ட்டுக்கு. ஸோ ஓவரால் ரெவென்யூ பார்க்கும்போது $82.9 பில்லியன், கிராஸ் ப்ராஃபிட் ஒரு $56 பில்லியன், ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ஒரு $38 பில்லியன், நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது $31.8 பில்லியன் இருக்கு. கூகுளோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட டபுள் ஆன மாரி தெரியும். $62 பில்லியன் கிட்ட வந்து பண்ணியிருந்தாங்க. ரீசன் ஸோ அவங்களுடைய அன்ரியலைஸ்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. ஸோ அதில இருக்கிறத பேப்பர் ப்ராஃபிட்டா வந்து இந்த காலாண்டுல காட்டியிருக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு அவங்க சில இடத்துலலாம் முதலீடு பண்ணியிருக்காங்க. அத பற்றி நம்ம பார்ப்போம். அதில இருக்கக்கூடிய கெயின்ஸ பார்த்தீங்கன்னா, இவங்க ஸோ இது பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு பேப்பர் ப்ராஃபிட்டா பண்ணியிருக்காங்க. அடுத்த காலாண்டு அது டிக்ளைன் ஆகுறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. ஸோ அத வந்து நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ மைக்ரோசாஃப்ட்டோட ரெவென்யூ பத்தி நம்ம பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, ஸோ மைக்ரோசாஃப்ட் அண்டு கூகுள் அண்ட் அமேசான் மெட்டா ஸோ இவங்களுடைய ரெவென்யூ சோர்ஸ் எப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம மைக்ரோசாஃப்ட் வந்து பார்த்தாச்சு. இப்போது கூகுள் கிளவுடு பொறுத்த வரைக்கும் ஒரு $20 பில்லியன் பார்த்தீங்கன்னா, இந்த காலாண்டில் லேட்டஸ்ட் காலாண்டில் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்களுடைய பெரும்பாலான வருமானம் எங்கே இருக்குன்னு பார்த்தா, ஸோ சர்ச் இன்ஜின் மூலியமாக தான் பெரும்பாலான ரெவென்யூவை ஜென்ரேட் பண்ணுறாங்க. $60 பில்லியன் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக ஒரு $110 பில்லியன் கிட்ட ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சர்ச் என்ஜின் இப்போ நல்லா போயிட்டுருக்கு. எக்கனாமி நல்லா இருக்கும்போது டெஃபினட்டாக இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். அதே சமயத்தில் எக்கனாமியில் ஏதாவது ஒரு ஸ்லோ டவுன் ஏற்படுதுன்னா, கண்டிப்பாக அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பெண்டிங் வந்து டிக்ளைன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு ட்ரெண்டாக நான் வந்து பார்க்குறேன் கூகுளை பொறுத்த வரைக்கும். பட் இப்போ வரைக்கும் சர்ச் என்ஜினில் வரக்கூடிய வருமானம் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்தது தான் யூடியூப், மற்ற க்ளவுட் எல்லாமே. ஸோ பெரும்பாலான வருவாய் இந்த இடத்துல இருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கை பற்றியெல்லாம் நம்ம இன்னும் வந்து டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம். அண்ட் இவங்க மற்றது என்னென்ன பண்ணியிருக்காங்கங்கிறதும் நம்ம விரிவாக பின்னாடி பார்ப்போம். ஸோ அடுத்தது அமேசான் பொறுத்த வரைக்கும் ஏடபிள்யூஎஸ்ல ஒரு $37 பில்லியன் பண்ணியிருக்காங்க. பட் அசூர் பார்க்கும்போது ஒரு $34.7 பில்லியன், ரெண்டு பேருக்கும் ஒரு $3 பில்லியன் தான் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ விரைவில் மைக்ரோசாஃப்ட் அச்சீவ் பண்ணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 3 நிறுவனங்களுமே 4 நிறுவனங்கள் மெட்டாவையும் நம்ம சேர்த்திக்கலாம். ஸோ இந்த 4 நிறுவனங்களுமே பெரும்பாலான பணத்தை பார்த்திங்கன்னா, இந்த கேப்பெக்ஸ் வந்து பண்ணிட்டுருக்காங்க டேட்டா சென்டருக்காக. ஸோ இந்த ஹார்ட்வேர் கெப்பாசிட்டியை உயர்த்துறாங்க. கிட்டத்தட்ட $190 பில்லியன் மைக்ரோசாஃப்ட் அண்ட் கூகுளும் அதுக்கு ஈக்குவலாக பண்ணுறாங்க. அமேசானும் வந்து பண்ணிட்டுருக்காங்க. ஸோ விரைவில் நமக்கு இந்த ஃபீல்டில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த நிறுவனங்கள் அடையும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அது போக கூகுளும் பார்த்திங்கன்னா, அவங்களுடைய ஜெமினியை வந்து இன்டகிரேட் பண்ணுறாங்க என்டர்பிரைசஸ்க்கு. மைக்ரோசாஃப்ட் பார்க்கும்போதும் பார்த்திங்கன்னா, அவங்களுடைய கோபைலட்டை இன்டகிரேட் பண்ணுறாங்க. ரீசெண்டாக அசென்ச்சரில் வந்து உங்களுடைய கோபைலட்டை வந்து இன்டகிரேட் பண்ணாங்க. ஸோ இன்னும் பல என்டர்பிரைசஸ் கூட வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஐ ரெவென்யூவோட க்ரோத் கிட்டத்தட்ட 123% மேலான ஒரு க்ரோத்தை பார்த்திங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் இந்த காலாண்டு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு வளர்ச்சி ஏஐ பொறுத்த வரைக்கும்.
ஸோ அமேசான் பொறுத்தவரைக்கும் ஸோ இந்த அமேசான் ஸ்டோர் இது ஒரு பெரிய வருமானத்தை வந்து ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. ஸோ நான் அமேசான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் அமேசான் நமக்கு பார்த்தீங்கன்னா டாடா பை பை காட்டிருச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேபி ஃப்யூச்சரில் ஏற்பட்டுதுன்னா நம்ம பிடிப்போம். இப்போதைக்கு நம்ம மைக்ரோசாஃப்ட் பக்கம் கவனத்தை செலுத்துவது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கூகுள் பார்த்தீங்கன்னா இந்த 2 நிறுவனம் ஸ்பேஸ் எக்ஸ் அண்ட் ஆந்த்ரோபிக் 2லையுமே பார்த்தீங்கன்னா இயர்லி இன்வெஸ்டராக வந்து இருக்காங்க. ரொம்ப சொற்ப வேல்யூக்கு வாங்கியிருக்காங்க. ஆனால் அதோட மதிப்பு இப்போ பெரிய அளவுக்கு இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்பேஸ் எக்ஸ் ஆந்த்ரோபிக் போன்ற இதோட அந்த இதைத்தான் வேல்யூவேஷன் கெயின் ஆனது தான் பேப்பர் ப்ராஃபிட்டாக வந்து காட்டி இந்த காலாண்டோட லாபத்தை வந்து உயர்த்தி காட்டியிருக்காங்க. பட் இது நிலை இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதே சமயத்தில் ஓப்பன் ஏஐயில் கணிசமான பங்குகளை மைக்ரோசாஃப்ட் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 27% ஸ்டேக் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐயில் வந்து இருக்குது. ஸோ இந்த ஓப்பன் ஏஐயோட வேல்யூவேஷனும் ஆல்மோஸ்ட் வந்து ஆந்த்ரோபிக்கோட வேல்யூவேஷனுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ ரெவன்யூ ரன் ரேட் பார்க்கும்போது ரன் ரேட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ வருங்காலத்தில் இப்போ இருக்கக்கூடிய ரெவன்யூவை பேஸ் பண்ணி பண்ண ஒரு கால்குலேஷன் இந்த வேகத்தில் வளரலாம் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் தான் இந்த ரன் ரேட். ஒரு $25 பில்லியன் வரைக்கும் ரெவன்யூ ரன் ரேட் இருக்குது. இதே ஆந்த்ரோபிக் பார்க்கும்போது $30 பில்லியன் வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஏஐ பெரிய ஹைப்பில் தான் வந்து இருக்குது. பட் இந்த ஹைப் கண்டினியூ ஆகுமாங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ ஹைப்பில் நம்ம எப்போவுமே மாட்டிக்கக்கூடாது. ரியல் வேல்யூவை நம்ம கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணணும். இதெல்லாம் தாண்டி ஸோ இப்போது இந்த ஓப்பன் ஏஐ பார்த்திங்கன்னா ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதற்கான வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ Qualcomm அண்ட் மீடியாடெக் கூட சேர்ந்து அதுக்கப்புறம் ஒரு சைனீஸ் வெண்டர் கூட சேர்ந்து இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பெரிய ஒரு கொலாபரேஷனில். ஸோ இதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்க போகிறதில்ல அண்ட் ஆப்ஸ் இருக்க போகிறதில்ல. ஸோ கம்ப்ளீட்டாக ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்க போகுது அப்படின்ட்டும் ஓப்பன் ஏஐ வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. இன்கேஸ் மேபி அந்த மாதிரி எல்லாம் நடந்ததுன்னா ஸோ ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கூகுள் ரெவன்யூ கேள்விக்குறியாயிரும். ஸோ இந்த சர்ச் ரெவன்யூ இதெல்லாம் எங்கே போகும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம இன்னும் வந்து டீப்பாக ஸ்டடி பண்ணணும். இது ஜஸ்ட் ஒரு ஆரம்பம் தான். ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சுருக்கேனே தவிர மற்றபடி பெருசாக உடனே தாக்கத்தை ஏற்படுத்திடும் அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் ஏற்படுதுன்னா மார்க்கெட்டில் அந்த பங்கப்போ டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் டீப்பாக ஸ்டடி பண்ணுவோம். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை பொறுத்து தான் இந்த ஸ்டடி இருக்கும். அதையும் வந்து மனசில் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மைக்ரோசாஃப்டோட ஷேர் பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்ப்போம். ஸோ மைக்ரோசாஃப்ட் பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 5 வருஷமாக 2021 தொட்ட பீக்கை பார்த்தீங்கன்னா இப்போ அகெயின் வந்தது 2026 வந்து தொற்றுருக்கு. ஸோ அந்த பீக்குக்கு இப்போது இந்த மைக்ரோசாஃப்டோட ஷேர் ப்ரைஸோட விலை வந்து இறங்கியிருக்கு. ஸோ இந்த இயர் டு டேட்டில் பார்க்கும்போது 12% விழுந்திருக்கு. ஸோ 1 இயரில் பார்க்கும்போது பங்கு கரெக்டாக இருக்குது 2.5% இறங்கியிருக்கு. ஸோ மைக்ரோசாஃப்டோட பீக் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோன்னா ஒரு $530 $550 கிட்ட வந்து இந்த பங்கு ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு $400 கிட்ட இருக்குது. ரீசெண்டாக ஒரு $360 கிட்ட கூட வந்திருந்தது. நமக்கு ஒரு சான்ஸை பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி கொடுத்துருந்தது இந்த மைக்ரோசாஃப்ட் தொடர்ந்து வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் இங்கே பார்ப்பீங்க $340 கிட்ட வந்து இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா $355 வரைக்கும் வந்தது. ஸோ ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. வெறும் 5 வருஷத்தில் நம்ம அந்த ப்ரைஸ்லேருந்து கால்குலேட் பண்ணணும்னா வெறும் இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சுக்கு அதாவது ப்ரீவியஸ் லோவுக்கு நம்ம கணக்கு பண்ணும்போது வெறும் 18% வரைக்கான ஒரு ரிட்டனை தான் கொடுத்துருக்கு. நீங்கள் பல ஸ்டாக்கை வந்து பார்க்கலாம். ஸோ என்னென்ன ஸ்டாக் நம்ம கூகுள் போன்ற பல பங்குகளும் ரொம்ப நாள் பர்ஃபார்ம் பண்ணாமல் பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. ஸோ சிமிலர் பர்ஃபார்மன்ஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது. இமாம் பெரிய கம்பெனி. அதனால் இமாம் பெரிய கம்பெனியை நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் நீங்கள் எடுங்க. ஸோ இன்னும் பல பங்குகள் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி மரண ஏற்றத்தை கொடுத்த பங்குகள் பின்னாடி துரத்துறதுல அர்த்தம் இல்லை. ஸோ ஃப்யூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் அது வந்து கரெக்டாக போகாதானா கரெக்டாக போச்சுன்னா பெரிய அளவுக்கான பர்ஃபார்மன்ஸை நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ அதனால் இப்போ பர்ஃபார்ம் பண்ணாத பங்குகள் பக்கம் தான் நம்ம கவனம் செலுத்தணுமே தவிர நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக் பின்னாடி போகிறது ஓகே பெட்டர் தான். மொமெண்டம் பிடிச்சி நம்ம கெயின் பண்ணலாம். ஆனால் அதில் ரிஸ்க் இருக்குங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சும்மா இருந்தாலே ஒரு 2 வருஷம் சும்மா இருந்தாலே பெட்டர் ரிட்டனை வந்து ஜென்ரேட் பண்ண முடியுங்கிறது என்னுடைய ஒரு கோட்பாடு. ஸோ இப்போ அதற்கான நேரமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது
நம்மளுடைய கடமைங்கிறத சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது போல டீட்டெயில்டான ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு தேவை இன்னும் வருங்காலத்தில அப்படிங்கும்போது, குறிப்பா அமெரிக்க மார்க்கெட் பற்றி. ஏன்னா, அங்கேயும் நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. ஸோ அதே மாரி அமெரிக்கா மார்க்கெட் எப்படி இன்வெஸ்ட்மென்ட் பண்றது, என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. ஸோ இன்ட் மணி பத்தி நான் போட்டிருக்கேன். போய் பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. ரீடெயில் ஆப்ஷன்ல இருக்கும். அத பார்க்கும்போது தெரியும். அண்ட் இன்ட் மணி நீங்க யூஸ் பண்ணுங்கங்கிறது என்னுடைய கருத்து இல்ல. நான் ரெஃபரல் கோட் கூட வந்து கொடுக்கல. ஸோ இன்னும் நெறையா இருக்கு. வேற ஏதாச்சும் கூட நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு இது பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் தகவல் ஷேர் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. அத நான் இங்க பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஆப் யூஸ் பண்ணுங்க. இந்த பங்க வாங்குங்கங்கிறது நம்மளுடைய இது இல்ல, நோக்கம் இல்ல. இதே நான் இன்மணியை ரெக்கமெண்ட் பண்ணலாம் பலருக்கும் தெரியாதவங்களுக்கு. ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி ஸோ அதில் ரெஃபரல் வந்து கொடுக்கலாம். ஆனால் எனக்கு நல்ல வருமானம் தான். பட் அது எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம நண்பர்கள் கிட்ட இருந்து நான் ஒரு லைக் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ டெஃபினட்டாக லைக் நீங்கள் போடணும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள். புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா, ஏன்னா இந்த மாதிரியான ஒரு அப்டேட் வந்து கண்டிப்பாக தமிழ் கம்யூனிட்டியில் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இதை வந்து நான் 2 வருடம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் போதிய நேரம் குறைவு அண்ட் போதிய ஆதரவு இல்லாத காரணத்தினால என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல. பட் உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து இருக்கும் பட்சத்தில் நம்ம தொடர்ந்து இந்த போல் பல பங்குகள் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய் மக்களே.